அன்பிற்குரியவரே, இன்றைக்குரிய வேத வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 மற்றும் 11. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதே. ஆமென். ஆயிரம் ஆண்டுகள் மரியாதை நன்மகனாய் தெய்வமைந்தன் தேவன் வந்துதித்தார். 2000 ஆண்டுகள் மரியாதை நன்மகனாய் தெய்வமைந்தன் தேவன் வந்துதித்தார். எக்காலம் முழங்க மந்தை மேய்ப்பர் காக்க பேரொழி தோன்றியது. கூட்டம் முழங்கின பாடல் தூரத்தில் கேட்டது. காக்கால மந்தை மேய்ப்பர் காக்க பேரொழி தோன்றியது. தூதர்கள் கூட்டம் முழங்கின பாடல் தூரத்தில் கேட்டது. வானதூதர் மரியாளும் ஒன்றாய் பெத்லகேம் ஊர் வந்தனர். பிள்ளையை கிடத்த இடமில்லை, தேவமைந்தனுக்கு இடமில்லை. யோசேப்பும் மரியாளும் ஒன்றாய் பெத்லகேம் ஊர் வந்தனர். பிள்ளையை கிடத்த இடமில்லை, தேவமைந்தனுக்கு இடமில்லை. வானதூதர் பாடும் துணி கேளாய், மானிடரின் வாழ்வாரி தேவன் பூமியில் உதித்ததார். எக்காலம் முழங்க தூதர் சேனை பாடும் துணி கேளாய்.
வானதூதர் சேனை திரள் பாடும் துணி கேளா மானிடரின் வாழ்வார் தேவன் பூமியில் உதித்ததா எக்காலம் முழங்கு தூதர் சேனை பாடும் துணி கேளா மானிடரின் வாழ்வார் தேவன் பூமியில் உதித்ததா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.